1 கிலோ பச்சரிசிங்க. அது வந்து நல்லா அலசிட்டு இதை பாருங்கள், அரிசி எப்படி பிடிச்சோம்னா இப்படி கையிலே ஒட்டலை பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். நல்லா அலசிட்டு அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக ட்ரை ஆகிடணும். அந்த 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ வெல்லங்க, அதை பாகு காய்ச்சி அதை அரிசியில் போடணுங்க. வெல்லத்தை உடச்சி போட்டுட்டேங்க. இது வந்து பாகு வெல்லம், இதில் மண்ணெல்லாம் இருக்காது. அப்படியே பாகு பதமாக வர்றப்போ அரிசியில் எடுத்து சின்ன சின்ன பல்லுக்கெல்லாம் கொஞ்சம் பீஸாக நல்லா மெல்லிசாக அரிஞ்சு எண்ணெய் போடாத ட்ரையிலேயே அப்படியே வறுத்து எடுத்துடணுங்க. அப்போ தான் வந்து அந்த 1850 அரிசி காப்பரிசிக்கு போட்டால் நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு, எள் எல்லாத்தையுமே வறுத்துடணுங்க. 50 அரிசிக்கு உப்புக்கடலை, வறுத்து வச்ச எள், பாசிப்பருப்பு, தேங்காய் துருவல், தேங்காய் வந்து பல்லுக்கெல்லாம் அரிஞ்சு அதை சும்மாவே ட்ரையாக வறுத்த ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டுட்டு கிண்டி விட்டுணுங்க. கிண்டி விட்டுட்டு வெல்லம் பாகு காய்ச்சி அதில் ஊற்றணுங்க. ஒன்று சேர கிளறி வச்சு வெல்லம் பாகு காய்ச்சி ஊற்றி கிளறி வச்சுட்டு வச்சோம்னா 6 மாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது 18க்கு செய்வாங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் அடித்து காது குத்தினா அதுக்கு செய்வாங்க. ஆடி 18க்கு வந்து காவேரி அம்மாவுக்கு படைக்கணும். வெல்லம் கரெக்டாக பாகு பதம் வந்து நம்ம அந்த அரிசியில் ஊற்றினோம்னா நிறைய நாளைக்கு இருக்கும். பாகு பதம் வரலன்னா அரிசி ஒரு மாதிரி வீணாக போயிடுங்க. அதனால் பாகு ரெடி ஆகிடுச்சு. எடுத்து நம்ம அந்த அரிசி, தேங்காய், பொட்டுக்கடலை, எள், பாசிப்பருப்புலாம் போட்டு இது அப்படியே எடுத்து வர வேண்டியதான். பாகு பதம் ரெடி ஆகிடுச்சுங்க. வெள்ளை அரிசியில் வெல்லம் பாகு காய்ச்சி எடுத்து ஊற்றியாச்சுங்க. 1850 காப்பரிசி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை போல் நீங்களும் செய்யுங்க, லைக் பண்ணுங்க.